அனைவருக்கும் வணக்கம். நம்ம சென்ற பகுதியில் மனதோட தன்மைகளை பார்த்தோம். நம்ம மனசு கடந்த கால நிகழ்வுகளை வைத்து தான் எண்ணங்களை உருவாக்கும் அப்படின்னும், மனம் போன போக்கில் போனால் நம்ம தப்பான வழியில தான் போவோம் அப்படின்னும் பார்த்தோம். இந்த பகுதி முக்கியமான பகுதி. வல்லாதிக்க சக்திகள் நம்ம மனசை எப்படி பயன்படுத்துகிறாங்க, நம்மோட மனசை வச்சு நம்மளை எப்படி ஆள்றாங்கன்றத பார்க்க போகிறோம். என்னது, நம்ம மனசை உலக வல்லாதிக்க சக்திகள், அதாவது இலுமினாட்டிகள் கட்டுப்படுத்துகிறாங்களா அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஆமாம், கட்டுப்படுத்துகிறாங்க. வல்லாதிக்க சக்திகள் நம்ம மனசை பல வகையில் ஆட்கொள்கிறாங்க. நம்ம மனசை அவங்க தவறாக பயன்படுத்தி நம்மளை தப்பான செயல்களை செய்ய வச்சு கடைசியில் ஒரு பொய்யான உலக கட்டமைப்பில் நம்மளை ஒரு மிருகமாக வாழ வைக்கிறாங்க. எப்படி மிருக கண்காட்சி சாலையில் மிருகங்கள் பொய்யான காடுகளில் இருக்கோ, அது போல தான் நம்மளையும் ஆக்க பார்க்குறாங்க. இலுமினாட்டிகள் நம்ம மனசை கெடுக்கிறதுக்கு ஒரு வகையான போதை நிலைகளை பயன்படுத்துகிறாங்க, அதாவது மயக்க நிலைகள். இந்த மயக்க நிலைகளை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம்: நேரடி மயக்கம் மற்றும் மறைமுக மயக்கம். மது அருந்துவது, புகைப்பிடிப்பது, குட்கா, விபச்சாரம், சூதாட்டம், இந்த போதைகள் அனைத்துமே நேரடி மயக்கத்தில் வரும். கடந்த காலத்தில் கூட இலுமினாட்டிகள் தமிழர்களை வென்றதுக்கான காரணமும் இந்த நேரடி மயக்கங்கள் தான். யூதர்களால் தமிழர்களை நேருக்கு நேர் நின்று சண்டை போட்டு வெற்றி அடைய முடியாது. அதனால தான் இந்த மாதிரியான போதைகளை வைத்து சூழ்ச்சி செய்து தமிழர்களை வீழ்த்த பார்த்துருக்காங்க. எடுத்துக்காட்டாக பார்த்தோன்னா, பரசுராமன் அவரோட மனைவி துர்க்கையை மைசூர் மகாராஜாவுக்கு கூட்டி கொடுப்பார். அதாவது இது பேர் ஹனி ட்ராப்னு சொல்லுவாங்க. இந்த ஹனி ட்ராப் மூலமா மைசூர் மகாராஜாவை வலையில விழ வச்சு அப்புறம் கொன்னுட்டாங்க. மைசூரையும் கைப்பற்றிட்டாங்க. இந்த ஹனி ட்ராப் மூலமாக உலக அளவில் பல பிரபலங்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதனால் மது, மாது, சூது இந்த மூன்றையும் அவங்க ஆயுதமாக பயன்படுத்தி நம்மளை அந்த போதையில் மூழ்க வச்சு சுலபமாக மீண்டு வராத வண்ணம் அவங்க வச்சிடுறாங்க. மறைமுக மயக்கங்கள். சத்திய யுகத்தில் உலக மக்கள் அனைவரும் விழிப்படைவாங்க. இந்த விடயம் நம்மளை கட்டுப்படுத்திட்டு இருக்க வல்லாதிக்க சக்திகளுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நேரடி மயக்கங்களை மட்டும் வச்சு கட்டுப்படுத்தாமல் மறைமுக மயக்கங்களை வச்சும் கட்டுப்படுத்துகிறாங்க. ஏன்னா மறைமுகம்னா நம்ம யாருக்குமே தெரியாதுல்ல. சரி, மறைமுக மயக்கங்களை ஒவ்வொன்றா பார்த்துடலாம். கார்ட்டூன் படங்கள். போன பகுதியில் நம்ம பார்த்துருப்போம், குழந்தைகளுக்கு இயல்பாகவே மனதோட வேகம் குறைஞ்சிருக்கணும். மனதோட வேகம்னா ஒன்றும் இல்லைங்க, மனதில் தோன்ற எண்ணங்கள். குழந்தைகளுக்கு எண்ணங்கள் அதிகமாக தோன்றாது. இதை நன்கு புரிந்து கொண்ட இலுமினாட்டிகள் குழந்தைகளோட மனதின் வேகத்தை அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காகவே கார்ட்டூன் படங்களை உருவாக்குனாங்க. இந்த கார்ட்டூன் படங்கள் நம்ம மனசோட வேகத்தை மட்டுமே அதிகரிக்காது, மேலும் அதில் சப்லிமினல்ஸையும் சேர்த்துக்கிட்டாங்க. சப்லிமினல்ஸ்னால் வேற ஒன்றும் இல்லைங்க, மறைமுக செய்திகள். இந்த சப்லிமினல்ஸ் பற்றி இன்னும் சுலபமாக புரிஞ்சுக்கணுன்னா ஒரு நடைமுறை பயிற்சி. இப்போ ஒரு விழியத்தை ஒளிபரப்ப போகிறோம். அந்த விழியத்தில் என்ன உணவு சமைக்கிறாங்கன்றத நீங்கள் கவனிக்கணும். இப்போ இந்த விழியத்தில் நேரடியாக பல உணவுகளை காமிச்சிருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் உற்று நோக்குனா தான் நமக்கு தெரியும், அதில் ஒரு பன்னாட்டு உணவு நிறுவனத்தோட லோகோ வந்திருக்கும். ஆமாம், மெக்டோனல்ட்ஸ் தான். 2005 இந்த விழியம் ஒளிபரப்பப்பட்டது. அந்த காலகட்டத்தில் பலரும் இந்த விழியத்தை பார்த்த பின்னர் மெக்டோனல்ட்ஸ் உணவை வாங்கி சாப்பிட்ருக்காங்க. இதை தாங்க சப்லிமினல்ஸ்னு சொல்லுவோம். குழந்தைகள் பார்க்கும் கார்ட்டூன்களையும் இந்த சப்லிமினல்ஸ் அதிகமாகவே இருக்கு. இளைஞர்கள் தொலைக்காட்சியில் பார்க்கும் பல விளையாட்டு போட்டிகள்லையும் இந்த சப்லிமினல் மெசேஜஸ் இருக்கும். இந்த சப்லிமினல்ஸ் நம்ம மேல் மனதுக்கு புலப்படலனாலும் நம்ம ஆழ் மனதில் நல்லா பதிஞ்சிடும். மேலும் கார்ட்டூன் படங்கள் மூலமா இலுமினாட்டிகளோட எதிர்கால அஜெண்டாக்களை குழந்தைகளின் மனசுல திணிப்பாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம்னா, எல்லா கார்ட்டூன் படங்களையும் ஏலியன்ஸ் பறக்கும் தட்டுல வர மாதிரி காமிப்பாங்க. இப்ப நம்ம ஊர்ல திடீர்னு பறக்கும் தட்டு ஒன்று வருது. அப்ப நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்? ஏலியன்ஸ் வந்துட்டாங்கன்னு தான் நினைப்போம்.
இது ஏன் மனிதனால உருவாக்கப்பட்டதா இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கவே மாட்டோம். காரணம், ஏலியன்களால மட்டும்தான் இந்த மாதிரியான பறக்கும் தட்டுகள்ல வர முடியுன்ற ஒரு எண்ணத்தை நம்ம மனசுல கார்ட்டூன்கள் மூலியமா திணிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்ல, LGBT இதையும் கூட முன்கூட்டியே கார்ட்டூன்கள் மூலியமா நம்ம மனசுல திணிச்சிருக்காங்க. You need to. I support your decision. It's like that big bright dot in the constellation. The love is gonna teach you how to open up your mind. Nice try. And this is our safe space. I can't wear this lipstick and go out. I can't say that I'm bisexual in like an outer space without being judged. அந்த மாதிரி ஒரு பில் இருக்கிறதுக்கு இருக்காமலே போலாம். இன்ஃபேக்ட் இல்லாம இருந்தா இன்னும் நிறைய பீப்புள் வந்து செக்ஸ் ஒர்க் பண்றதுக்கு தங்களுடைய வாழ்க்கையை வாழறதுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லாம வாழ்வாங்க. LGBTனா லெஸ்பியன், கே, பைசெக்சுவல், டிரான்ஸ்ஜெண்டர். இதுல டிரான்ஸ்ஜெண்டர் மட்டும்தான் இயற்கையாகவே ஹார்மோனல் மாறுபாட்டால் மாறியவர்கள். மற்ற எல்லாருக்குமே மனநோய் தான். 1990 வரைக்கும் கூட மேலை நாட்டு உளவியலே இதான் சொல்லியிருக்கு, இவங்க எல்லாருக்குமே மனநோய் தான். ஆனா 1990க்கு அப்புறம் இதெல்லாம் மனநோய் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நல்லா பாருங்க, தமிழர்களோட வாழ்வியலான ஆசிவக சமயத்தோட வண்ணங்களும் இதுல உள்ள வண்ணங்களும் ஒரே மாதிரி இருக்கும். காரணம், ஆசிவக வாழ்வியலை நம்ம பின்பற்றும் போது நம்ம எல்லாரும் ஒழுக்கமா வாழ்வோம். ஆனா இந்த இலுமினாட்டிகள் ஆசிவகத்தை இழிவுபடுத்துறதுக்காகவே இந்த ஒழுக்கமற்று வாழ்பவர்களுக்கு இந்த வண்ணத்தை கொடுத்துருக்காங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்திருக்கும், LGBT கொடியின் நிறம் வானவில் வண்ணத்துல இருக்கு, ஆசிவக வண்ணங்கள் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இதை கொஞ்சம் நம்ம உள்ள போய் பார்த்தாதான் உண்மை புரியும். வாழ்க்கையின் 7 படிநிலைகளை ஆசிவக நிறங்களாக உருவாக்கினார் முருகன். ஆனா அந்த காலகட்டத்துல வாழ்க்கை எனும் பெயரே இல்லை. அந்த சமயத்துல தான் வானவில்லோட 7 நிறங்களை பாக்குறாரு. வானவில்லோட தோற்றம் எப்படி இருக்கும்? கையில வால் வச்சிருக்க மாதிரி இருக்கும். ரகரத்தை உருவாக்கிய முருகன் அந்த கை வாழை வாழ்க்கையா மாற்றிட்டார். இப்படிதான் வாழ்க்கை எனும் பெயரே உருவாச்சு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது? வானவில்லுக்கும் வாழ்க்கைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. இந்த இலுமினாட்டிங்களுக்கு இது நல்லாவே தெரிஞ்சுதான் LGBTக்கு வானவில் நிறத்தை வச்சிருக்காங்க. இந்த LGBTல இருக்கிறவங்க கூட அவங்க மனம் போன போக்குல போனதுனாலதான் இந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. அவங்க வேற, அவங்க மனசு வேறன்ற உண்மை அவங்களுக்கு எப்ப தெரிய வருதோ அவங்க தானா இந்த சூழ்ச்சி வலையிலேருந்து வெளியே வந்துருவாங்க. அடுத்ததாக பார்னோகிராஃபி. எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்துல நம்ம சாப்பிட்றதுக்கு காசு தேவை, நம்ம உடுத்த உடை, இருக்க இடம் எல்லாத்துக்குமே பணம் தேவை. எல்லாவித அத்தியாவசிய பொருட்களை வாங்குறதுக்கும் பணம் தேவை. கல்வி, மருத்துவம் இதுக்கும் பணம் தேவை. ஆனா பார்னோகிராஃபி மட்டும் ஏன் ஃப்ரீயா கொடுக்குறாங்க? உலகத்திலேயே பெரும்பாலும் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தொழில் என்னன்னா இந்த பார்னோகிராஃபி தான். ஏன் இந்த ஆபாச படங்களை இலவசமா கொடுக்குறாங்க? ஏன்னா யூதர்களோட முதன்மையான குறிக்கோள் என்னன்னா உலக மக்களை விலங்குகளா மாத்துறது தான். விலங்குக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னா ஒழுக்கம் தான். மனிதர்களாகிய நாம நம்மளோட 6ஆம் அறிவை பயன்படுத்தி, அதாவது நம்மளுடைய மனதை பயன்படுத்தி ஒழுக்கத்தோட வாழ்றோம். ஆனா அந்த பார்னோகிராஃபில பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்மளுடைய ஒழுக்கத்தை கெடுக்கிற மாதிரியே விழியங்கள் இருக்கும். இதை பார்க்க பார்க்க நம் மனசுக்கு அது பழகி ஒரு கட்டத்துல அது தப்பே இல்லைன்ற மாதிரி நமக்கு தோணிடும். ஆபாச படங்களை தொடர்ந்து பார்க்குறவங்க அவங்களுக்கு தெரியாமையே யூதர்களோட அஜெண்டாவை நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. சமூகத்தில் நடக்கும் பாலியல் தொடர்பான அனைத்து குற்றங்களுக்குமே பார்னோகிராஃபி, அதாவது ஆபாச படங்கள் மிக முக்கியமான பங்காற்றுது. அது மட்டும் இல்லாம அறிவியல் பூர்வமா பார்த்தோம்னா நம்ம செயல் நோக்கத்தோட இருக்கிறது காரணமே, அதாவது நம்ம மோட்டிவேஷனலா இருக்கிறது காரணமே நம்ம மூளையில டொபமைன்ற திரவம் சுரக்கிறதுனால தான். அந்த திரவம் காலி ஆயிடுச்சுன்னா நமக்கு மோட்டிவேஷனே இருக்காது. எந்த ஒரு செயலை செய்யறதுக்குமே அடிப்படையா இருக்கிறது செயல் நோக்கம்தான், அதாவது நம்ம முயற்சி செய்யறது தான். இந்த முயற்சி செய்யறதுக்கு உறுதுணையா இருக்கிறது இந்த டோபமைன் திரவம் தான். ஆனா இந்த பார்னோகிராஃபி, அதாவது ஆபாச படங்களை நம்ம அதிகமா பார்க்க பார்க்க நம்ம மூளையில டோபமைன் திரவம் அதிகமா சுரக்க ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துல சுரக்கிறதே நின்று போயிடும். ஆபாச படங்களை நம்ம பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்கும் ஒரு விரக்தி வர்றதுக்கான காரணமும் இதுதான். ஆபாச படங்கள் பெண்களை விட ஆண்களையே அதிகமாக பாதிக்குது. மனதளவில் மட்டும் இல்லாமல் உடல் அளவுலையும் பெரிய பிரச்சனைகளை தருது.
இந்த காலத்தில் பார்த்தோன்னா பல ஆண்கள் உடல் வலிமை இல்லாமல் பயந்த சுபாவத்தோடு தன்னம்பிக்கையை இழந்து இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணமே இந்த பார்னோகிராஃபி தான். இந்த ஆபாச படங்களால் குடும்ப கட்டமைப்பு சிதைகிறதுக்கு, அப்புறம் கணவன் மனைவிக்கு இடையே வர கருத்து முரண், இதெல்லாம் ஏற்படுறதுக்கு கூட அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. திரைப்படங்கள், செய்தி ஊடகங்கள் மற்றும் தொலைக்காட்சி தொடர்கள் நம்ம கலாச்சாரத்தை சீரழிக்க யூதனுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறது இந்த தொலைக்காட்சி தொடர்களும் திரைப்படங்களும் தான். ஒரு இனத்தோட கலாச்சாரத்தை அழிச்சாதான் அந்த இனத்தையே அழிக்க முடியும். அதாவது அந்த கலாச்சாரம் தான் இனத்தோட வேறுன்னு சொல்லுவாங்க. யூத பிராமணனை வச்சு திருமணம் செய்கிறது, ஒரு ஆண் 2 பெண்ணை காதலிப்பது, ஒரு பெண் 2 ஆணை காதலிப்பது, பள்ளி குழந்தைகள் காதல் செய்வது, திருமணத்துக்கு பிறகு தனி குடித்தனம் போகிறது, மாடர்ன் என்ற பேரில் மேற்குலக கலாச்சாரத்தை பின்பற்றுவது, இது போல பல அஜெண்டாக்களை யூதர்கள் திரைப்படங்கள் மூலியமாகவும் தொலைக்காட்சி தொடர்கள் மூலியமாகவும் தான் திணிக்கிறாங்க. மேலும் ஒரு சாதாரண நடிகரை நம்ம கடவுளாக பார்க்குறோம். அவர் நடிக்கிறாருன்னு நமக்கு தெரியும், ஆனால் நம்ம மனசுக்கு அவர் கடவுளாக தெரிகிறார். முதல்ல சொன்ன மாதிரி தான், ஒரு பேய் படம் பார்க்குறோன்னு நமக்கு தெரியும், ஆனால் நம்ம மனசை பொறுத்தவரையும் அது உண்மையான பேய். அதுபோல தான் ஒருத்தர் சினிமாவில் கதாநாயகனாக நடிக்கிறார் நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம மனசை பொறுத்தவரையும் அவர் உண்மையான கதாநாயகன். அவர் சொல்கிற எல்லாத்தையுமே ஒரு வேத வாக்காக நம்ம மனசை கேட்டுக்கும். அவர் என்ன செஞ்சாலும் அதை பகுத்தாராயமாக அதை உண்மைன்னு நம்பிட்டு நம்மளும் செய்ய ஆரம்பிச்சிருவோம். இது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான செயல். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. நடிகர் மயில்சாமி முதலமைச்சர் வேட்பாளராக நிற்கிறார். அதே சமயத்தில் நடிகர் விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக நிற்கிறார். இப்போ நான் மயில்சாமி அவர்கள் முதலமைச்சர் ஆக போறாருன்னு சொன்ன உடனே பல பேர் சிரிச்சிருப்பீங்க. இதுவே நடிகர் விஜய் முதலமைச்சர் ஆக போறாருன்னா பலருக்கும் ஒரு சந்தோஷம் வரும். இதுக்கு காரணம் என்னன்னா, நடிகர் விஜய் படங்களில் கதாநாயகனாக நடிக்கிறார். நம்ம மனதை பொறுத்தவரையும் அவர் உண்மையான கதாநாயகன். நடிகர் மயில்சாமி படங்களில் காமெடியனாக நடிக்கிறார். நம்ம மனதை பொறுத்தவரையும் அவர் உண்மையிலே காமெடியன் தான். பார்த்துக்கோங்க, ஒரு சினிமா கதாநாயகனை கடவுளாக பார்க்கறது எவ்வளோ முட்டாள்தனமான செயல்ல. சரி, ஒரு நடைமுறை பயிற்சி. நீங்கள் சிறு வயதிலிருந்து இப்போ வரையும் பல திரைப்படங்களையும் பல தொலைக்காட்சி தொடர்களையும் பார்த்துருப்பீங்க. அதில் உங்களுக்கு மிகவும் பிடிச்ச திரைப்படம் எது? அதே போல் உங்களுக்கு மிகவும் பிடிச்ச கதாநாயகிகள் யார்? இது ரெண்டையுமே சிந்திச்சு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்ச திரைப்படம்னு ஒன்று யோசிச்சு வச்சுருப்பீங்கள்ல, அந்த திரைப்படத்தில் வர பண்புகளை என்னென்னலாம் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்திருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அதே போல் உங்களுக்கு பிடிச்ச கதாநாயகர்களை பற்றி யோசிச்சு வச்சுருப்பீங்கள, அவர் போட்டிருக்க உடை இல்லை அவரோட ஹேர் ஸ்டைல், இதில் என்னென்னலாம் நீங்கள் பின்பற்றி வந்திருக்கீங்கன்னு குறிப்பு எழுதி வச்சுக்கோங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லணுன்னா, பெண்கள் டிவி சீரியல் பார்ப்பீங்க. அதில் வர கதாநாயகிகள் போட்டிருக்க கம்மல் எங்கே விற்கும், அந்த புடவை எங்கே விற்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் குறிப்பு எழுதி வச்சு அதை வாங்கியிருப்பீங்க. அதே போல் ஆண்கள் திரைப்படத்தில் வர கதாநாயகர்கள் அவங்க போட்டிருக்க உடை எங்கே விற்கும், அவங்களோட ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குல்ல, நம்ம அதே மாதிரி பண்ணலாமே அப்படின்னு பல பேர் பண்ணியிருப்பீங்க. இது என்னென்னன்றதை நீங்கள் குறிப்பு எழுதி வச்சுக்கோங்க. இதன் மூலியமாக நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, திரைப்படங்கள் நம்ம வாழ்வியலை நேரடியாக பாதிக்குன்றது தான். அடுத்த மறைமுக போதை சமூக வலைத்தளங்கள். சமூக வலைத்தளத்தின் மூலமாக பல நன்மைகளும் இருக்குது, ஆனால் நம்மள பல பேர் இதற்கு அடிமையாகி போயிட்டோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோன்னா, சமூக வலைத்தளத்தில் அதாவது யூடியூப் ஷார்ட்ஸில் ரீல்ஸில் நிறைய பேர் ஆடுவாங்க, டப் ஸ்மாஷ்லாம் பண்ணுவாங்க. Everybody put your hands up, groove to the beat. பேசவே நினைக்காத உன்கிட்ட தான் பேச துடிக்குது என் இதயம். பாவம், என் இதயத்துக்கு தெரியாது என்னை விட உனக்கு நிறைய பேர் முக்கியம் அப்படின்னு. என்னமோ யோசிச்சு வச்சிருந்தா எல்லாமே ஒரே செகண்ட்ல செத்து போச்சுன்னா. இவங்களாம் ஏன் இதை பண்ணுறாங்கன்னா, முக்கியமான காரணம் இவங்களை எல்லாரும் செலிபிரிட்டியாக பார்க்கணுன்றதுக்காக தான். இயல்பாகவே மனிதர்கள் அனைவருக்குமே தன்னை ஒரு ஹீரோவாக காமிச்சுக்கணும், அதாவது கதாநாயகியாக காமிச்சுக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். நம்ம செய்யும் செயல்கள் மூலமாகவே நம்ம ஹீரோ ஆகலான்றது இவங்களுக்கு தெரியாது. அதனால தான் இந்த போலியான மாயையான உலகத்தில் தன்னைத்தானே ஒரு செலிபிரிட்டியாக நினச்சி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஒன்று பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க லெஜெண்ட் செலிபிரிட்டி மன்மதன் காதல் மன்னன்
மன்னை சாதிக். அதாவது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்துட்டு ஓசோன் படத்துல ஓட்ட விழுந்ததுனாலதான் இன்னைக்கு மழை இவ்வளவு பெய்யுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். செலிபிரிட்டி பேர்ல மன்மதன் வருங்கால முதலமைச்சர் ஆண்டிகளின் அன்பு கண்ணன் கண்ணிகளின் இன்னொரு லெஜண்ட் ஆகிய மன்னை சாதிக் அவர்களை மேடை கலைக்கிறோம். நான் தான் உங்க லெஜெண்ட் செலிபிரிட்டி பேரழகன் மன்மதன், காதல் மன்னன், ட்விட்டர் உலகின் நாயகன், ஃபேஸ்புக் உலகின் மன்மதன், ஆண்டிகளின் கனவு கண்ணன், கன்னிகளின் அன்பு கண்ணன், உங்கள் லெஜெண்ட் அல்ட்ரா லெஜெண்ட் சுனாமி. ஃபாரின்ல இருந்தப்ப நல்லா சம்பாரிச்சேன். இன்னைக்கு நம்ம எல்லாத்தையுமே வந்துட்டு இழந்துட்டு இந்த மீடியாங்கிற ஒரு விஷயத்துல வந்து நல்லா மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மட்டும்தான் எனக்கு நல்லா இதாகுது. இப்போ என்னைய பாக்குறாங்க, என்னைய வந்துட்டு தூக்கி வச்சு கொண்டாடினாங்க ஒரு 4-5 வருஷமா. இப்போ அடுத்து இப்போ இந்த கேரக்டர் எல்லாம் பாக்குறாங்க, இவங்கள கொண்டாடுவாங்க. இப்போ இதுக்கப்புறம் இன்னும் வருவாங்க. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்மளாம் அப்படியே பர்மனண்டா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இப்பதான் புரியுது. இந்த ஒரு புள்ள சைக்கிள் கேட்கறான், நீங்க பள்ளிக்கூடம் போகுது, ஒரு பேக் வாங்குறதுக்கு போன வாரம் காசு இல்லை. சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். சமூக வலைத்தளத்தை நம்ம சும்மாவே பயன்படுத்திட்டு இருப்போம். நமக்கே தெரியாம நம்ம ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்போம். யூடியூப் ஷார்ட்ஸா இருக்கட்டும், இல்ல இன்ஸ்டாகிராம் ரீல்ஸா இருக்கட்டும், நம்ம என்ன பார்க்குறோன்னு தெரியாம பார்த்துட்டு இருப்போம். இதெல்லாம் ஏன் நடக்குது? இதுக்குள்ள உள்ள உளவியல் என்ன? மனம் போன போக்கில் போயிருக்கோம். அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், மனம் போன போக்கில் போனால் நமக்கு கெடுதல் நடக்கும்னு சொன்னீங்களே, இதில் என்ன கெடுதல் நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுலேயும் கெடுதல் இருக்குது. நேர விரயம். நம்ம சும்மாவே சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே பார்த்துட்டு இருக்கும்போது அதிக நேரம் வீணடிச்சிருவோம். அந்த நேரத்தில் நமக்கு பிடிச்ச வேறு வேலைகளை செஞ்சுருக்கலாம். சமூக வலைத்தளங்களை தேவையே இல்லாமல் பயன்படுத்தும் போது வேற என்ன கெடுதல்கள்லாம் வரும்ன்றத நீங்க பின்னூட்டத்தில் சொல்லலாம். மேலும் உங்களுக்கு தெரிந்த மறைமுக போதைகள் வேற எதுவும் இருந்தால் கூட அந்த கருத்துக்களையும் பின்னூட்டத்தில் பதிவிடலாம். அடுத்த பகுதியில் இந்த நேரடி மற்றும் மறைமுக போதைகளை நாம் எப்படி கையாளுவது, நம் மனதை எப்படி பக்குவப்படுத்துவது, நம் மனதையே வல்லாதிக்க சக்திகளை எதிர்க்கும் ஒரு பேர் ஆயுதமாக எப்படி மாற்றுறது அப்படின்றத பார்க்கலாம். இறுதியாக உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். மனிதனுக்கு மனம் இருப்பது நல்லதா கெட்டதா? இதுக்கான பதிலை நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். மக்களாகிய நீங்கள் தரக்கூடிய நிதி உதவி 5ஆம் தமிழர் சங்கத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களால் முடிந்த நிதி உதவியை அளிக்க விரும்புவோர் திரையில் காணக்கூடிய இந்த ஜிபே நம்பர் மற்றும் இந்த அக்கவுண்ட் நம்பருக்கு பணம் செலுத்தலாம். நன்றி, வணக்கம்.